ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவின் எதிரொலி என்னன்னா, என்னை ஓவராக மிரட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னை மிரட்டணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நேர்லேயே தாராளமாக வரலாம், சரிங்களா? நான் திருச்சிக்கார பிள்ளை தான். நீங்கள் நேர்லேயே என்னை மிரட்டலாம். தப்பு பண்ணாதவங்க நேரில் வாங்க. எதுக்கு சும்மா லைவில் சும்மா மிரட்டுறது, உருட்டுறது, தூக்கிடுவேன்றது, வச்சிருவேங்கிறது, தேனாங்கிறது, மானாங்கிறது, இந்த தேனே மானே பொன்மானே எல்லாம் என்கிட்ட வேணாம். அந்த தேனாத்தனம் பண்ணுறது நீங்கள் உங்கள் பொண்டாட்டிங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு சிலர் பண்ணுற தப்புனால மற்ற யூடியூபர்ஸும் பாதிக்கப்படுறாங்க, சரிங்களா? எல்லோரும் மெம்பர்ஷிப்புக்கு வரவங்களை ப்ரைவேட் சாட்டு கூப்பிட்றாங்கன்னா எல்லோரும் கூப்பிட கிடையாது. உங்களை மாதிரி ஒரு சில நாதாரிங்க தான் கூப்பிட்றீங்க. இதில் என்னடா சொம்பு தூக்கிக்கிட்டு வரீங்க? மிரட்டுறது, உருட்டுறது என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால்? நீங்கள் பண்ணுறது அயோக்கியத்தனம், பச்சை தேனாத்தனம். நீங்கள் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் பச்சை தேனாத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டு பொம்பளையை வச்சு. இதில் அவன் ஒரிஜினல் புருஷனா வாடகை புருஷனானே தெரியல. அவனுங்களை வச்சு மிரட்டிக்கிட்டு அலையிறீங்க. அவன் இப்போ எதிர்த்தரப்பில் உள்ளவன் ஓம் பொண்டாட்டிக்கு போட்டா அனுப்புனான்னு பிளாக்மெயில் பண்ணுறியடா நாயே. ஓம் பொண்டாட்டின்னு தானே அனுப்பியிருக்கா? அவ்வளோ யோக்கியக்காரன் எதுக்கு உன் பொண்டாட்டியை லைவு போட விட்ற? எதுக்கு ப்ரைவேட் சாட்டில் பேச விட்ற? உன்னோட ஒரு ஆம்பளையோட அனுமதி இல்லாமல் ஒரு பொம்பளை யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் ப்ரைவேட் லைவு ப்ரைவேட் வீடியோ போட முடியும்? ஃபோனில் தான் போடுறாளுங்க. ஃபோனு கையில் வச்சுருக்காளுங்கள்ல. நீங்கள் ஆம்பளைங்க வீட்டில் இருக்கீங்கள்ல, உங்களுக்கு தெரியாமல் நடக்குமா? அடுத்தவங்களை மிரட்டுறது, உருட்டுறது என்ன பண்ண முடியும் உங்களால்? நாங்கள் சட்டப்படிக்கு நான் நடவடிக்கை எடுக்க தான் போகிறேன் மக்களே. என்னை ஓவராக டார்ச்சர் பண்ணுறானுங்க, சரிங்களா? நம்ம எல்லாரையெல்லாம் நம்ம பேச கிடையாது. யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவங்களையுமே நான் குறிப்பிட்டு எந்த பேரையுமே, எந்த சேனல் பேரையுமே நான் சொல்ல கிடையாது. நான் இதுவரையிலுமே எந்த ஒரு வீடியோலையுமே லைவ்லையுமே நான் எந்த ஒரு சேனல் பேரையுமே சொன்னது கிடையாது. நான் சொன்னது ஒரு சில சேனல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் ஏன் முந்திக்கிட்டு வரீங்க? எதுக்கு லைவில் என்னை அனாவசியமாக பேசுகிறீங்க? எதுக்கு எனக்கு அவ்வளோ கமெண்ட் போடுறீங்க? பேட் கமெண்ட், அவ்வளோ கமெண்ட். ஒன்றால் முடிஞ்சா நீ போடு. நான் என்ன மானாவுக்குடா போடணும்? நான் என்ன மானாவுக்கு போடணும்? ஸ்பெஷல் லைவ் நான் என்னத்துக்கு போடணும்? நான் எதுக்கு போய் ஒருத்தன்ட்ட வீடியோ காலில் பேசணும்? எனக்கு எந்த அவசியமும் இல்லையே. டேய், நான்லாம் உழைக்கிறேன், என் கையை படுறா. நான்லாம் உழைக்கிறவ என்ன? நான்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறேன். நான் இந்த சேனலில் எனக்கு சம்பாதிக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் வீட்டு பொம்பளைங்களை நீங்கள் விட்றீங்கன்னா அதோட மூடிக்கிட்டு இருக்கணும். எந்த கட்டின புருஷனும் இப்படி சப்போர்ட்டுக்கு வரமாட்டான். அப்போ நீங்கள் புருஷனாக இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. எதுக்கு இப்படி கோடி பிடிச்சிக்கிட்டு எனக்கு அசிங்கமாக கமெண்ட் போடுறது? உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் எடுத்துக்க மாட்டாங்க? பாதிக்கப்பட்டவங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க. நாங்கள் ஆதாரத்தோடு போகிறோம். நான் பாதிக்கப்படலை மக்களே. நான் எந்த ப்ரைவேட் சாட்டுக்கும் போகல. நான் எந்த ப்ரைவேட் சாட்டுக்கும் எனக்கு வாங்கலாம் நான் யாரையும் சொல்லலை. எங்களுக்கு அந்த அசிங்கம்லாம் வேண்டாம். அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் கிடையாது, சரிங்களா? இந்த வீடியோ காலில் பேசுகிறது, அது ப்ரைவேட் சாட்டுக்குள்ளே கூப்பிடுறது, யூடியூப்லேருந்து இன்ஸ்டாக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது, ஃபேஸ்புக்கிலேருந்து கூட்டிகிட்டு போகிறது, ப்ரைவேட் சாட் பண்ணுறது, வீடியோ ஷேர் பண்ணிக்கிறது, ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் யாரோ அவங்க சம்மந்தப்பட்டவங்க எனக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன், நான் யாருன்னு நீ கண்டுபிடி, உன்னால் முடிஞ்சால் என் ஐடியை தூக்குடி, தேனா மானா. யாரை பார்த்து என்ன வார்த்தைடா சொல்கிறீங்க? டேய், உங்கள் வீட்டு பொம்பளைங்க அசிங்கம் பண்ணுற மாதிரியா நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு சிலர் பண்ணுறதுனால அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க. அத்தனை பேரையும் அசிங்கமாக பேசுகிறானுங்க. எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது? எத்தனை குடும்பம் தெருவில் நிற்கிது? உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் ஸ்பா போகணும், நீங்கள் மேக்கப் பண்ணிக்கணும், நீங்கள் நகை எடுக்கணும், நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கணும், நீங்கள் சாப்பிட்ணும் விதவிதமாங்கிறதுக்காக எத்தனை குடும்பத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க?
எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்குறீங்க, எத்தனை பேர் காசை பிடுங்கி திங்கிறீங்க. ஒரு லைவில் உக்காந்துட்டு ஒரு கிஃப்ட் போடுங்க, ஒரு சூப்பர் சாட் பண்ணுங்கன்னு நம்ம ஒரு ஃப்ளோவில் சொன்னாலே பிச்சைக்காரிங்கிறீங்க, தேனாங்கிறீங்க, மானாங்கிறீங்க. இந்த தேனை மானை பொன்மானைலாம் நிறையா கேட்டாச்சுடா இந்த யூடியூப்புக்கு வந்து. சரியா, உலகத்தில் உள்ள அத்தனை கெட்ட வார்த்தையும் இந்த யூடியூப்புக்கு வந்து தான் நாங்கள் கேட்டோம். இதுக்கு முன்னாலே எங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் இந்த எங்களுக்கு லூசுன்னாலே கெட்ட வார்த்தை. ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை கெட்ட வார்த்தையும் இந்த சேனலுக்கு வந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அத்தனை பேட் கமெண்டர்ஸ் வரீங்க. ஒருத்தன் 100 ஐடி வச்சுருக்கான், சொல்கிறான் நான் வந்து ஒரு ப்ரைவேட் சாட்டு போடுறவங்களுக்கு எதிராக நான் குரல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை வந்து சொல்கிறான். நான் 100 ஐடி வச்சுருக்கேன், உன்னால் முடிஞ்சால் என்னை கண்டுபிடி, என்னை கண்டுபிடிச்சி நீ சொல்லுடி பார்ப்போம். டி உன் வீட்டில் உள்ளவளுக்கு தான் நீ மாமா வேலை பார்க்குறீன்னா அதுக்கு வந்து என்னைய வாடி போடின்னு பேசுவியாடா பொறுக்கி பயல. ஆம்பளைனா வேலைக்கு போய் சம்பாரிடா, வேலைக்கு போய் சம்பாரிங்க. ஒரு ஆணுக்கு அழகே உத்தியோகம்தான். சம்பாரித்து பொண்டாட்டி பிள்ளைய உட்கார வச்சு சோறு போடு. ப்ரைவேட் சாட்டில் விட்டு சம்பாதிக்கிற நீ வந்து என்னைய வந்து மிரட்டிகிட்டு இருக்கிறியா? நான் ஒன்று தான் சொல்லுவேன், உனக்கு என்னை மிரட்டணும்னு தோணுதா நேரில் வா. சரியா, நான் எந்த ஊரும் இல்லை, திருச்சிக்கார புள்ள தான் நான். அதை விட்டுட்டு லைவில் வந்துட்டு புதுசாக பேர் வச்சுட்டேங்க. இப்போ நான் ஒரு ஐடியா பிளாக் பண்ணுறேன். அவன் என்னை மிரட்டுறான்னு தெரியுது, என்னை அசிங்கமாக பேசுகிறான்னு தெரியுது, நான் பிளாக் பண்ணுறேன். அடுத்த செகண்ட் இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணிட்டு வரான். சேம் அதே ஆள் தான். இப்போ இந்த 3-4 நாள் வந்து என்னோடய லைவை நீங்கள் போய் பாருங்கள். இந்த 4 நாள் எனக்கு அவ்வளோ மிரட்டல். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நீ ஏன் இந்த டைமில் லைவ் போடுற, டே இந்த டைமில் நான் ஒன்றும் அவுத்து போட்டுட்டுலாம் லைவ் போடல. கௌரவமாக எல்லாரையும் என் அண்ணன் தம்பியா, என் அம்மாவா, என் அண்ணனுங்களா, என் அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்கள அப்பாவா, கூட பிறந்த தம்பி தங்கச்சிங்களாம் நினச்சி தான் நான் பேசுகிறேன். நான் ஒன்றும் உன்னைய மாதிரி வந்து மாமா வேலை பார்த்து சாப்பிடல, நான் உழைச்சி சாப்பிட்றேன். நான் பகலில் வேலைக்கு போகிறேன், எனக்கு நைட்டில் டைம் கிடைக்கிறனால தான் நான் லைட்டில் லைவ் போடுறேன். சரியா, உன்னைய மாதிரி நானும் புரோக்கர் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கேன், எந்த டைம் வேணாலும் நான் லைவ் போடலாம். நான் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறவ, நான் எப்படி பகலில் லைவ் போட முடியும்? எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நான் லைவ் போட முடியும். என்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி பேசிக்கோங்க, ஒழுக்கமாக பேசுங்க. முதல்ல இந்த மிரட்டல் உருட்டல்லாம் என்கிட்ட வேணாம். நான் தப்பு பண்ணாதான் பயப்படணும். நான் எந்த தப்பும் பண்ணாதவ, நான் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, தப்பு பண்ணுறது நீங்கள், அதுக்கான தண்டனையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். சட்டம் அவங்க கடமையை கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க ஒரு சிலர், அம்மா நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, வந்து இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க முடியாது போங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு மெம்பர்ஷிப் லைவ்னு போடுறாங்க, நாங்கள் அதுக்குள்ளே போகிறோம், எதுவுமே காட்டலை, கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா உங்களை தான் தூக்கி முதல்ல உள்ளே வச்சு நொக்குவாங்க. நீ எதுக்குடா பிடுங்குறதுக்கு அந்த லைவுக்கு போகிறேன்ட்டு. சரிங்களா, ஒரு சிலர் வந்து வியூஸு காசு இல்லைங்க, அவங்க வந்து ஒரு சிலர் அப்படி இப்படி பேசி மெம்பர்ஷிப் லைவுக்குள்ளே வர வைப்பாங்க. ஆனால் தப்பாக நடந்துக்குவாங்களான்னா எல்லாருமே தப்பாக பேச மாட்டாங்க. பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு வீட்டு ஆம்பளைங்க சப்போர்ட்டோடு இறங்குற ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க வந்து ப்ரைவேட் சாட்டு உள்ளே கூப்பிட்டு எல்லா விதமாகவும் பணம் பறிக்கிறாங்க. இது வந்து 100க்கு 100 உண்மை. இதில் நிறைய புரோக்கர் கூட்டமும் சுற்றிக்கிட்டு அலையுது. உங்கள் வேலையெல்லாம் வாழை சுருட்டி வச்சுக்கோங்க. உங்கள் சவுண்டு இதெல்லாம் போய் எவ்வளோது இழிச்சவாயிருப்பா அவள்கிட்ட போய் விடுங்க. நம்மள்கிட்டலாம் வேணாம். நான் வந்து யாரோட தயவுலையும் நான் வாழ கிடையாது. என்னோடய உழைப்பை மட்டும் நம்பி வாழ்கிறவன் நான். இந்த யூடியூப்பை நம்பி நான் கிடையாது. எனக்கு இந்த யூடியூப்லலாம் 10 பைசா வருமானம் கூட கிடையாது. என்கிட்ட உதவின்னு வந்திருக்காங்க, கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுப்போம். அதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கேட்டிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு பர்சனலாக வேலையெல்லாம் இருக்குது, கோயில் வேலை இருக்குது. எனக்கு 1ஆந்தேதி வரல எனக்கு கோயில் வேலை இருக்குது, நான் அதை பார்க்கணும். இப்போ நாளை மறுநாள் நான் மதுரைக்கு வரேன், எனக்கு வேலை நிறையா இருக்குது. அதுலேயும் ஒரு சிலர் லாயரை நான் பார்க்க தான் வரேன். ஏன்னா எனக்கு வந்து அங்கேருந்துமே நிறைய பேர் ஆதாரம் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்க, 1-2லாம் கிடையாதுங்க, ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான நியாயத்தை வந்து
நம்ம கேட்போம், அதுக்கப்புறம் நடக்கிறது இறைவனோட செயல் தான். சரிங்களா? நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம். அதுக்கு வந்து இந்த ஊழ விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் தம்பிங்களா, பார்த்துக்கங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம தப்பு பண்ணால் தான் பயப்படணும். நம்ம நேர்மையாக போயிட்டுருக்கோம் வாழ்க்கையில். அதுக்காக யாருக்கும் பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் மிரட்டல் உருட்டலுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன். சரிங்களா? பேரில் மட்டும் கிடையாது, உண்மையாலுமே தைரியமான பொண்ணு தான் நான். பார்த்துக்கலாம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு என்ன நம்ம பேசுவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம். மேற்கொண்டு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் சேட்டில் கூப்பிட்டு யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதுதான் இப்போ மெயின்னு. அதுதான் நிறைய குழந்தைங்கள் பாதிக்கப்படுறாங்க. என்னென்னா, புருஷன் போய் அதில் மாட்டிக்கிறான், அவன் டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ளே போய் இந்த ப்ரைவேட் சாட்டு உள்ளே மாட்டிட்டு பொண்டாட்டி பிள்ளைய தெருவில் விட்டுறான். பிள்ளைக்கு ஃபீஸ் கூட கட்டலாமான்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. ஃபீஸ் கூட கட்டலாமா, முழுக்க முழுக்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை தூக்கி கையில் வச்சுக்கிறான், பாத்ரூம் போனாலும் ஃபோனோட தான் போகிறான், எப்பயுமே ஃபோனு தான் அப்படின்ட்டு ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. இதில் ரொம்ப துயரமான விஷயம் என்னென்னா, பெண்கள் போகிறீங்க ப்ரைவேட் சாட்டுக்குள்ளே, ஒரு ஆண் லைவுக்கு போகல, ஒரு பெண் லைவுக்குள்ளே போகிறீங்க. அதையும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. வெக்கமா இல்லையாம்மா அவங்களுக்கெல்லாம்? நான் கேட்குறேன். எங்கம்மா போகுது நாடு? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுக்குமா போய் மெம்பர்ஷிப் லைவ் ப்ரைவேட் சேட்டெல்லாம்? எனக்கு புரியல. எனக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி பேசல, எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சும்மா, ஃபோனை வைமா, நான் கோயிலில் இருக்கேன். வெள்ளிக்கிழமை நேற்று போய் நம்ம வெக்காளியம்மன் கோயிலில் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக ஆயிடுச்சு, நீ ஃபோனை வைமா தயவு செஞ்சு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பேசுதுங்க. என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. பொம்பளை எப்படிங்க ப்ரைவேட் சாட்டுக்குள்ளே போவா? அவளுக்கு எதுக்குங்க மெம்பர்ஷிப்பில் வேலை? எனக்கு புரியல. சரி பார்ப்போம், போகிற வரலும் பார்ப்போம். எவ்வளோ தூரம்தான் இது உள்ளே போகுது. ஆனால் தோணு நிறையா வருது. நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. பார்ப்போம். நம்ம ஒரு நேரத்துலலாம் வந்து ஒரு சில யூடியூபர்லாம் வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க. சாப்பிட்டுக்கிட்டு லைவ் போடுறா, அவள் என்னன்னா அவள் புருஷனை கூட்டிகிட்டு போயிட்டா, அவள் என்னன்னா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில யூடியூபரே டார்கெட் பண்ணிலாம் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. அவங்கள பேசியே போடுவாங்க. பேர்லாம் சொல்ல நான் விரும்பலை, ஒரு சிலரை மட்டும் குறிப்பிட்டே போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி யாரை பற்றிங்க பேசுவாங்க? அவ்வளோ பேர் இருக்காங்கங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ விதவிதமாக மோசடி பண்ணுறாங்க, விதவிதமாக ஏமாத்துறாங்க, விதவிதமாக போடுறாங்க வீடியோஸு. நல்ல யூடியூபர்ஸும் இருக்காங்க. நிறைய கண்டென்ட்டு, அழகழகான கண்டென்ட்டு, நல்ல காமெடி, பார்க்க இயற்கை சூழல்கள், அதெல்லாம் போடுறதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து தப்பான விஷயத்தையே வந்து திணிக்கிறாங்க. பேசுவோம், அதை பற்றி நம்ம பேசுவோம், அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். எடுக்காமலாம் விட மாட்டேன். இறங்கிட்டேன், பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் கடவுள் துணை தான், அதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட்டு தான். நன்றி மக்களே. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பார்க்கையிலேயே ஹைப் பட்டன் வரும், எனக்கு ஹைப் கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில் போகும். எனக்கு அவ்வளோவா வியூஸ்லாம் போகாது வீடியோ, அதனால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, பாய்.